சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான பலன்கள் தான் அப்படின்னாலும் காப்பாற்றக்கூடிய அம்சங்கள் நிறையவே இருக்கத்தான் செய்யுது. ரொம்ப நெருக்கடியான நேரம், ரொம்ப கஷ்டமான காலம், தாங்க முடியுதுன்னு உங்களுக்கு எந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன பயமோ இல்லை ஒரு வேதனையோ வந்துச்சுனாலும் உங்க வீட்டுக்குள்ள ஒரு தாமிர தகடு வச்சுக்கிங்க. சில நேரங்களில் படிப்பு மேலே ஆர்வம் வராமல் போகலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க, சும்மா நினச்சி போயிட்டு வந்துக்கிட்டே இருங்க. திடீர்னு அந்த பிரச்சனை அது தீர்ந்துடும். யாருக்கிட்டையும் மேலதிகாரிகள் இல்லை உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்ககிட்ட வம்பு வழக்கு வச்சுக்கவே வேண்டாம். நீங்கள் நேர்மையாக இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்களை யாராலையுமே ஒன்றுமே செய்ய முடியாது. சனி ஒரு குற்றத்தை செய்தாலும், சனி ஒரு பயத்தை உருவாக்கினாலும், சனி ஒரு தீங்கை செஞ்சாலும் கூட குரு பார்த்து பார்த்து கம்முன்னு இருக்கிறியா இல்லையா, கம்முன்னு இருக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டே வருவார். இல்லை அப்படின்னா மைலோன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். மேசராசி தொடங்கி கடகராசி வரைக்கும் வீடியோ போட்டிருக்குது. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது, போய் பார்த்துக்குங்க. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அது சிம்ம ராசிக்கு என்ன விதமான நன்மை தீமைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான பலன்கள் தான் அப்படின்னாலும் காப்பாற்றக்கூடிய அம்சங்கள் நிறையவே இருக்கத்தான் செய்யுது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே கொஞ்சம் ஆதிக்க மனோபாவம், சுதந்திர மனோபாவம் ஜாஸ்தி. இந்த சுதந்திர மனோபாவமும் ஆதிக்க மனோபாவம் எவ்வளவு நாள் உங்களுக்கு நன்மையை செய்திருந்தாலும் இப்போ அனுசரித்து போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமான ஒரு மனோபாவத்தை உருவாக்கி கொடுத்துரும். ராசியிலேயே கேது இருக்குது, 7ல் ராகு இருக்குது, 8ல் சனி இருக்குது. எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே தான் வரப்போகிறாங்க. யாராவது காப்பாற்றுவாங்களா அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு 11ல் வந்து குரு உட்கார்ந்துச்சு. கவலைப்படாதீங்க, உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை நான் பார்க்குறேன், உங்களை காப்பாற்றி விடுறேன். ஏற்றமும் இறக்கமுமாக இருக்கக்கூடியது தான் என்றாலும் காப்பாற்ற குரு இருக்கிறான் எனும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களை காப்பாற்றப்படுவீர்கள். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு தான் நடக்கும். மேலாண்மை சம்பந்தப்பட்ட கல்வி, மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வி, நிர்வாகம் சம்பந்தப்பட்ட கல்வி, வியாபாரம் சம்பந்தப்பட்டது, கட்டுமானத்துறை, அரசியல், இது போன்ற பல்வேறு நீங்கள் கல்விகளுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப நல்லது இந்த நேரம். ஒருவேளை இதெல்லாம் படிச்சுட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னால் இப்போ வேலை கிடைக்கும். நாம் துறை சொல்லியே சொல்கிறோம். சினிமா துறையில் உள்ளவங்களுக்கும் வேலை கிடைக்கும். திடீர்னு புது வாய்ப்புகள் வரும். 7 இருக்கிற ராகு திடீர்னு யாரோ ஒருத்தரை கூட்டு வந்து உட்கார வச்சு உங்களுக்கு ஒரு நன்மையை செஞ்சு விட்டுரும். வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். வருமானத்தில் வந்து நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன அப்படின்னாலும் சகிச்சு போக வேண்டிய கட்டாய சூழ்நிலை நிறைய இருந்தாலும் வேலைகளை ஒவ்வொன்றா நகர்த்தி முன்னாடி கொண்டு போகும். சனி 8ல் இருக்கிறது ஒரு கோளாறு தான் அப்படின்னாலும் அது என்ன செய்யும் அப்படின்னா வேறு ஒன்றும் பெருசாக செய்யாதுங்க. வேகமாக போகிற வண்டிக்கு பிரேக் வேணும். சனி எப்போவுமே ஒரு நிதான கிரகம். நிதானமான கிரகத்துடைய பார்வை இல்லை அப்படின்னா வேகத்தை கட்டுப்படுத்த முடியாது. இவ்வளவு தான். அப்போ நீங்கள் ஏன் வேகமாக போகிறீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக போகலாமே அப்படின்னு ஒரு மனோபாவத்துக்குள்ளே வந்துட்டா அங்கே நமக்கு வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது, விபத்துக்கான வாய்ப்பும் கிடையாது. வேறு எதையுமே யோசிக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் அனுசரித்து போவது, வேறு வழியே இல்லை. செஞ்சு பாருங்க, முன்னேற்றம் தானாக கிடைக்கும். கடந்த காலத்தில் தவறுகள் செய்திருந்தால் தவிர்க்க முடியாது. யாராவது ஒருத்தர் வந்து வம்பை இழுத்து விட்டு போயிடுவான். தப்பு செஞ்சுருந்தா பார்த்து கரெக்டாக இருந்துக்குங்க. யாருக்கிட்டையும் மேலதிகாரிகள் இல்லை உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்ககிட்ட வம்பு வழக்கு வச்சுக்கவே வேண்டாம். கடைசி நிமிஷத்தில் நீங்கள் காப்பாற்றப்படலாம். இருந்தாலும் அந்த கடைசி நிமிஷத்து வரைக்கும் நித்திய கண்டம் பூர்ணாயுசாக தான் போகும். அப்போ அந்த நித்திய கண்டம்னு சொல்லிட்டு தினம் நாம என் கஷ்டத்தை அனுபவிக்கணும். 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு எங்கேயாவது ஒரு பக்கம் வெளிநாடு போகணுன்னா கிளப்பி விட்டுரும். இல்லை அப்படின்னா வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, அவங்கள ஹாஸ்டலில் போய் சேர்த்துறதுக்கு இதுதான் கரெக்டான டைம். அது தவிர்க்க முடியாது.
இதயம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏதாவது இருக்குன்னா வைத்தியம் பார்த்துக்குங்க உடனடியாக. தந்தை வகையில் சில சில சிக்கல்கள் இருந்தாலும் கூட சமாதானமாக போகிறதுக்கு நல்லது. கோபம் வேண்டாம். பெரிய அளவில் வாகன விபத்துகள் அப்படிங்கிறது கூட கம்மி தான் உங்களுக்கு. ஆனால் அதிகப்படியான கெடுதல்னு சொன்னால் அது பெண்களால் பேறு கெட்டு போகிறது மட்டும்தான் நடக்கும். இல்லைன்னா ஆவேசத்தில் ஆரம்பித்து நஷ்டத்துக்குள்ள போகிறது. இந்த ரெண்டு மட்டும்தான் சிம்மராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. இந்த 2 இடத்தையும் கண்ட்ரோல் உங்கள் கையில் வச்சுக்கிங்க, பாதிப்பே வராது. கல்விக்கு போகிறீங்களா? ஆராய்ச்சி கல்வி போகலாம், மருத்துவ கல்வி, இல்லை ரசாயனம் சார்ந்த கல்வி, விஷம் சார்ந்த கல்வி, மெடிக்கல் சார்ந்த கல்வி எல்லாத்தையும் படிக்கலாம். சூப்பரான டைம். சில நேரங்களில் படிப்பு மேலே ஆர்வம் வராமல் போகலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க, சும்மா நினச்சி போயிட்டு வந்துக்கிட்டே இருங்க. திடீர்னு அந்த பிரச்சனை அது தீர்ந்துடும். காளியை கும்பிடுங்க, உக்கிரமான தெய்வங்களை கும்பிடுங்க, டக்குன்னு ஒரு ரிலீஃபை கொடுக்கும். இது சின்ன சின்னதாக சனியால் வரக்கூடியது. இருந்தாலும் குரு பார்த்துக்கிட்டே இருக்க 5ஆம் இடத்தை. கடைசி நிமிஷத்தில் உன்னை யாரை காப்பாற்றி விட்டுருவாங்க. பயப்படவே வேண்டியதில்லை. அதுக்காக தப்பு செய்யணும்னு அர்த்தம் கிடையாதுங்க. கரெக்டாக இருந்துக்குங்க. உங்களை மீறி ஏதாவது ஒன்று நடந்தால் கூட உங்களை காப்பாற்ற ஒரு ஆள் உண்டு. அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலமாக குரு தரக்கூடியது. கோயிலில் பூசை வைக்கிறது, கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்களெல்லாம் தடை ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அதில் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஆர்வம் கூடும். இத்தனை நாள் நமக்கு அந்த ஆர்வமே இல்லை அப்படின்னா இப்போ டக்குன்னு போகும். கோயிலுக்கு போயிட்டு வரலாமா, நம்ம ஊர் கோயில் தானே, நாம் எடுத்துக்கட்டி செய்யலாமா அப்படின்னு தோணும். சித்த மருத்துவத்து மேலே ஆர்வம் வரும், மூலிகை மருத்துவத்தின் மேலே ஆர்வம் வரும், நாட்டு மருந்துகளை பற்றி கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. மெதுவாக பாரம்பரியத்துக்குள்ளே உள்ளே போவீங்க. தியானம், யோகா இந்த பக்கம் நகரும் மைண்டு. சில நேரங்களில் மட்டும் உங்களுக்கு என்ன நடக்கும்னா சின்ன சின்ன விரக்திகள். என்னடா இவ்வளோ வேலை செய்கிறோம், ஒன்றுமே உருப்படியாக மாட்டேங்குதுன்னு ஒன்று வரும். விரக்தி இருந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சுக்கிங்க, ஒன்றும் தவறு இல்லை. ஒரு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். அட நாம் இவ்வளோ நாள் வேலை செஞ்சது வீணாக போலையப்பா, நாம் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு டக்குன்னு மாறுவீங்க. அப்போ உங்களுக்கு அங்கேயும் நன்மை தான். ஒரு முறை கீழே இறங்கினா தானே மேலே ஏறும்போது அதனுடைய அருமை தெரியும். அதனால் சிம்மராசிக்காரங்களுக்கு சில நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அவ்வளோ மோசமானதுன்னு சொல்கிறதுக்குள்ள எங்கேருந்தோ யாரோ ஒருத்தர் காப்பாற்றி விட்டுருவார். நீங்கள் தப்பு செஞ்சுருந்தீங்கன்னா வேறு வழியே இல்லை. நீங்கள் 2.5 வருஷம் அனுசரித்து போகிறதுக்கு அடிமை போல தான் போய் ஆகணும். நீங்கள் நேர்மையாக இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்களை யாராலையுமே ஒன்றுமே செய்ய முடியாது. தைரியமாக இருக்கலாம். சண்டையோ நோயோ கடனோ உங்களுக்கு வராது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் மேலே வேணால் அது வர வாய்ப்பு இருக்குது. அது அவுட் ஆஃப் கண்ட்ரோலு. அது இருந்தாலும் பெரிய நோய் வந்துடுமா அப்படின்னா இல்லை. 8ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு நோயை கொடுக்க வந்துச்சுனாலும் 11ஆம் இருக்கிற குரு மறுபடியும் உங்களை அந்த பாக்கியஸ்தானத்தை பார்த்து அதை சரி பண்ணி விட்டுரும். திடீர்னு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லுவீங்க, ஐயோன்னு பயம் வந்துடும். ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தா ஒன்றுமில்லப்பா, கேஸ்ட்ரிக்கு தான், இதுக்கேப்பா பயந்துகிட்டு இருந்தீங்க, இந்தாங்க 2 மாத்திரை சாப்பிட்டு படுங்க அப்படின்ட்டுருவாங்க. வேலை முடிஞ்சு போச்சு. சனி ஒரு குற்றத்தை செய்தாலும், சனி ஒரு பயத்தை உருவாக்கினாலும், சனி ஒரு தீங்கை செஞ்சாலும் கூட குரு பார்த்து கம்முன்னு இருக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வருவார். இல்லை அப்படின்னா உன்னால் முடிஞ்சதை செய்ய, எனக்கு ஆள் இருக்குது, எங்களுக்கும் ஆள் இருக்குது, நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு டக்குன்னு குரு காப்பாற்றி விட்டுருவார். ஸோ மொத்தமாக மோசமே இல்லையா அப்படின்னா நிறைய மோசமும் இருக்குது. நன்மையே இல்லையான்னு கேட்டால் கடைசி நேரத்தில் நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. அதுதான் உங்களுக்கான மிகப்பெரிய நன்மை. அதிகாரம் இருக்குதுன்னு தப்பு செஞ்சவங்களை காப்பாற்றவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் என்கிட்ட அதிகாரம் இருந்தாலும் நான் நேர்மையாக இருப்பேன்னு ஒருத்தர் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள தெய்வம் இப்போ காப்பாற்றும். வம்பு வழக்குகள் அவங்க மேலே வராது. திடீர்னு பார்த்தீங்கன்னா தப்பு செஞ்சவன்லாம் மாட்டிக்குவான். தப்பு செய்யாத ஆள் யாருன்னு பார்க்கும்போது உங்களை கை காட்டுவாங்க. அப்போ இவர் நேர்மையானவரப்பா, இவரை இந்த வேலைக்கு கூப்பிடுங்க அப்படின்னு திடீர் அதிர்ஷ்டம் இப்படி வரும். உங்கள் நேர்மைக்கு எப்போ மரியாதை கிடைக்கும்னா இப்போ தான் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம். சிலருக்கு தான் என்ன நடக்கும்னா ஒன்றுமே இல்லாமல் இருந்திருப்பாங்க, அடுத்தவன் பணத்தை இவங்க அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். பெரிய பெரிய பணத்தை கொண்டு கொடுத்துருவாங்க, பெரிய பெரிய பொறுப்பை கொண்டு கொடுத்துருப்பாங்க, பெரிய பெரிய அதிகாரத்தை கொண்டு கொடுத்துருவாங்க. இவ்வளவுக்கும் பின்னாடி என்ன இருந்திருக்கும்னா உங்ககிட்ட இருக்கிற திறமையும் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையும் உங்ககிட்ட அடிப்படையாக இருக்கக்கூடிய நேர்மையும் தான் முக்கியமான காரணமாக இருக்கும். அப்போ அந்த முக்கியமான காரணமான நேர்மையை எந்த காரணத்துக்கு கூட விட்டுறாதீங்க. கேது சில நேரங்களில் விரக்தியை கொடுத்தாலும் கூட உங்களுடைய குருவுடைய அந்த 5ஆம் இடத்து பார்வையும்
7ஆம் இடத்து பார்வையும் கண்டிப்பாக நன்மையை செய்யும். ராகுவால் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனையும் குருவோடைய பார்வை கண்ட்ரோல் பண்ணிடும். சனியால் நடக்கக்கூடிய விஷயங்கள் மொத்தமாக கெடுதல்னு சொல்கிறதுக்கு இல்லை, கரெக்டான ஆளுங்களை கரெக்டாக தூக்கி விட்டுரும். பேராசை கூடாது, அதிகாரம் வந்தவுடனே ஆடக்கூடாது. இந்த 2 பாயிண்ட் மட்டும் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் தான் ராஜா. உங்களுக்கு யாருங்க நன்மை செய்வாங்க, திடீர்னு இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா, நாதன், ராஜா, அப்புறம் சிங்கு, அதன் பிறகு ஆதவன், சூர்யா, உதயன், இல்லைன்னா உதய சந்திரன், மேகநாதன், இது போல இருக்கிற பேர் உள்ளவங்க டக்குன்னு கூப்பிட்டு நன்மையை கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ பேர் நன்மை செய்ய காத்து தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னா பயன்படுத்திக்கிங்க. எங்கே கீழே இறங்கும் போது உங்களுக்கு நன்மை செய்ய ஒருத்தர் வருவாங்க. அவங்களுடைய பேர்களும் நம்ம சேனலில் மட்டும்தான் கொடுத்துருக்குறோம். ரொம்ப நெருக்கடியான நேரம், ரொம்ப கஷ்டமான காலம், தாங்க முடியுதுன்னு உங்களுக்கு எந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன பயமோ இல்லை ஒரு வேதனையோ வந்துச்சுனாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு தாமிர தகடு வச்சுக்கிங்க. அப்படி இல்லையா, வீட்டு வாசலில் ஒரு தாமிர தகடை அடித்து வைங்க, வீட்டு பின்னாடி ஒரு தாமிர தகடை அடித்து வைங்க, போதும். உங்களுக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் அது ஒன்றே சரி பண்ணும். பௌர்ணமி வழிபாடு சிறப்பை தரும், சிவன் வழிபாடு சிறப்பை தரும், அதே போல் பெருமாள் வழிபாடும் சிறப்பை தரும். அந்த பெருமாள் நின்றுட்டு இருக்கிற பெருமாளாக பார்த்து பிடிங்க. படுத்துட்டு இருக்கிற பெருமாள் நமக்கு ஆகாதுங்க. முருகரையும் பிடிச்சிக்கிங்க. அமாவாசைக்கு அடுத்த நாள் இல்லைன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாள், அமாவாசை முடிஞ்சு 2 நாள் வச்சுக்கிங்க, பிரதமை துதியை. இல்லையா பௌர்ணமி முடிஞ்ச 2 நாள், இந்த நாட்களில் நீங்கள் எந்த கோயிலில் போயிட்டு வழிபாடு செஞ்சாலும் அது வேலை செய்யும். நட்சத்திரங்கள் அப்படின்னும் போது சதயம், அவிட்டம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரத்தில் நீங்கள் வழிபாடு வைங்க. உங்களுக்கு டக்குன்னு இதுவும் ஒரு நன்மையை கொடுக்கும். இவ்வளவு நேரம் நாம் சொன்னது பொதுவான பலன்கள் தான். இந்த பலன்களே உங்களுக்கு நிறைய தகவல்களை கொடுத்துருக்கும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறலாம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை நாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் துல்லியமான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.